ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவ் டேக்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், பேராகிராஃப் டேக், போல்டு டேக் அண்ட் இட்டாலிக் டேக் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம டிவ் டேக்னா என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, சிம்பிள் தான், ரொம்ப பெரிய சாலாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நான் ஏன் டெய்லி ஒவ்வொரு டாபிக் போடுறேன்னா, ஒவ்வொரு டேக் மட்டும் போடுறேன்னா, ஏன்னா ஒவ்வொரு டேக்கும் உங்களால் டெய்லியும் ஒரு டேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தெளிவாக அதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம சேனலில் வீடியோ டெய்லி வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டிவ் டேக்னா என்னென்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் டிவ்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டிவ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா H1 வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் நான் பேராகிராஃபில். ஸோ இது பாருங்கள், அவுட்புட்டில் உங்களுக்கு தெரியுது கரெக்டாக. ஸோ இது ஏன் இதில் என்னடா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இது நம்ம CSS பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கண்டெய்னர் இருக்குது உங்கள்கிட்ட. ஓகே, ஸோ அதில் நிறையா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகேவா? அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட 4 கண்டெய்னர் இருக்குது. ஓகேவா? ரெட் அண்ட் ப்ளூ, பிளாக், ஒயிட் 4 கண்டெய்னர் இருக்குது. ஸோ அந்த 4 கண்டெய்னருக்குள்ளேயுமே நான் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி திங்ஸை நான் போட்டு வைக்க போகிறேன். ஓகேவா? எல்லாம் ஒரே கண்டெய்னருக்குள்ளே போட்டேன்னா எனக்கு டேட்டாஸ்லாம் தெரியாது. ஸோ தனித்தனியாக நான் செப்பரேட்டாக நேம் கொடுத்து நான் பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம டிவ்னு சொல்கிறோம். அந்த கண்டெய்னருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நான் டிவ்னு சொல்லிவிட்டு இது செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளாஸில் ஐடி செலக்டர் யூஸ் பண்ணி CSSல நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணலாம். அந்த டிவ்வுக்கு நான் ஒரு நேமும் கொடுத்துக்கலாம், கிளாஸ் நேம். ஓகேவா? அது நம்ம CSSல பார்ப்போம். டிவ்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க டிவ்னா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஆங்கர் டேக்னா என்னென்னு நம்ம பார்த்துட்டு போயிருக்கேன் கரெக்டாக. ஸோ அது இல்லாமல் UL டேக்னா என்னென்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பை.